திருவாரூர், சிவகங்கை, ராமநாதபுரம் உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ஷெலினா. வணக்கம் ஷெலினா. தமிழ்நாட்டில் எந்தெந்த மாவட்டங்களுக்கு மழைக்கான வாய்ப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது? விவரங்களை சொல்லுங்க. தமிழகத்தில் கோடை வெயிலின் தாக்கம் சற்று குறைந்திருக்கிறது. பல்வேறு மாவட்டங்களில் தொடர்ந்து மழை என்பது பெய்து வருகிறது. அந்த வகையில் குறிப்பாக பார்த்தோம் என்றால் இன்று மட்டும் அடுத்த 3 மணி நேரத்திற்கு 13 மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக செங்கல்பட்டு, மயிலாடுதுறை, அதே போல நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், புதுக்கோட்டை, சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்கள், அதே போல ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மற்றும் புதுவை, காரைக்கால் ஆகிய பகுதிகளிலும் அடுத்த 3 அதாவது காலை 10 மணி வரையிலும் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரையிலும் பல்வேறு மாவட்டங்களில் அடுத்து வரக்கூடிய 5 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும், ஒரு சில மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கும், அதற்கு அடுத்தபடியாக 15, 16 ஆகிய 2 தேதிகளில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. வெப்பநிலையை பொறுத்தவரையிலும் உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இயல்பிலிருந்து 2 3 டிகிரி செல்சியஸ் வரையிலும் வெப்பநிலை அதிகரித்து காணப்படும் என்றும், அதன் தொடர்ச்சியாக பல்வேறு மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக பார்த்தோம் என்றால் தெற்கு கேரளா மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி என்பது நிலவி வருகிறது. இதன் காரணமாக அடுத்த 7 தினங்களுக்கு வானிலை ஆய்வு மையம் சார்பாக மழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி ஷெலினா.